ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ காலையிலேயே எல்லோரும் எங்கே போகிறோன்னா, குட் மார்னிங்க, கொல்லைக்கு தாங்க போகிறோம். ஆல்ரெடி என் புருஷனும் பிள்ளையும் அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். சரி, என்ன பார்க்குற? செடியில் அவரைக்காய் இருக்கான்னு பார்க்குறேன். செடி மட்டும் தான் வளர்ந்து கிடக்கு, அவரைக்காய் காணும் இங்கே. இந்த செடி உனக்கு வேணுமா சொல்லு, வெட்டி போட்டுரு. ஆல்ரெடி பாம்பே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸு. எத்தனை பாம்பு? 3 பாம்பு வந்துருச்சு ஆல்ரெடி. அப்பயும் இந்த செடியை வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறோம். அவ்வளோ செடி மண்டி கிடக்கு. ஒரு அவரைக்காய், ஒரு அவரை பூ கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குதாடா பாம்பு? பாம்பு ஆதி கூட பார்க்குறான் பாருங்க. பாம்பு சரிக்கிறா ஆதி பாய் சொல்லுப்பா. பாய் சொல்லு. தங்க குட்டி முத்தம் கொடு. எனக்கு முதல்ல நீ கொடு. அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. அப்பாவுக்கு முத்தம் கொடு. அப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. அம்மாக்கு அம்மாக்கு அம்மாக்கு. அவ்வளோதான். சூப்பர் என் தங்கம், என் செல்லம். அழகுது பாருங்களேன். ஒரு காடு புதரே இருக்குங்க எங்க வீட்டுல. அவரைக்காய் கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா பாருங்க, அவரைக்காய் இப்பதாங்க கண்டே பிடிச்சிருக்கோம். எங்கடா இருக்கு அவரைக்காய்? இங்க பாருங்க, இப்போதான் ஒரு அவரைக்காயே கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ காட்டில் பயங்கரமான காடு, அடர்ந்த காடு, அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெள்ளை கலர் பூ வச்சுருக்கு, தெரியுதா? வெள்ளை பூ வச்சுருக்குதுங்க. நிறையா அவரை மிக்சரில் இருக்குது போல். இங்கே ஆல்ரெடி பீர்க்கங்காய் தாங்க காய்ச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அவரைக்காய் காய்க்க போட்டிருக்கோம். எப்போ காய்க்கணும் அப்பாடி ஒரு வழியாக செடி தப்பிச்சுக்கிடுச்சிங்க. அவரைக்காயை கண்ணில் பார்த்ததுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. செடியை வெட்ட மாட்டோம். ஸோ வெட்டவும் மனசு ஏறல. பாம்பு வந்தப்பையும் இருக்கட்டும்டான்னு சொல்லி நான் தான் வெட்ட விடாமல் வச்சுட்டேன். ஓகே தான். செடி வீட்டு மேலெல்லாம் தாவி மாடி மேலே நின்று மல்லிகைப்பூ பறிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு, சின்ன பிள்ளையிலேருந்து. அதனால வீட்டு ஓரமாக மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேங்க. இங்கே என்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம், பல ஃப்ரூட்ஸ் தோல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது உரமாக இருக்கட்டும் மீண்டு. அது மேலே போயிடுச்சிங்க. இந்த செடி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறப்ப வச்சேன். பார்த்தீங்கன்னா அது மேலே போயிட்டு பூவே பூக்க போகுது. ஆனால் வீடு இன்னும் கட்டி முடிக்கல. இது எங்கே ஏற்றி விட்றதுன்னு தெரியல. அது அப்படியே நிற்கிது. இது மருதாணி செடி வச்சுருக்கேன் இங்கே. ஏன் வாழை மரத்துக்கிட்ட மருதாணி செடி வச்சுருக்கேன்னா, வாழை மரத்தோட தண்ணியெலாம் ஈர்த்துக்கிட்டு இது எப்போவுமே பசுமையாக இருக்கும். ஒரு வீட்டில் மருதாணி எவ்வளோ பசுமையாக இருக்கும் அந்த அளவு செல்வ செழிப்பும் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மருதாணி மகாலட்சுமி. ஸோ அதனால் வாழை மரத்துக்கிட்ட மகாலட்சுமி வச்சுருக்கேன் நான். மருதாணி கூட போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா, மாங்கன்று வாங்கி வச்சுருக்கேங்க. இருக்கிற இந்த குட்டி சந்தில் என்னெல்லாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சுட்டேங்க. மாங்கன்று வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று, இது ஒன்று, 2. இது ஒட்டு மாங்கன்று. இது வந்து அப்புறம் வாழை மரம் இருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிளகா செடியை பாருங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணுங்க. இதில் எவ்வளோ மிளகா இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்டே இந்த மிளகா செடியில் நான் மிளகா பறிச்சிட்டேன். இது ஒரே ஒரு செடி தாங்க, ஒரே செடி தான். பாருங்களேன், இதோட வேரை காட்டுறேன். ஒரே செடி தான், 2 கிலோ கிட்டே மிளகா பறிச்சிட்டேன். அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே தாங்க இருக்குதாண்ணா வரைக்கும் இருக்கா. அப்புறம் இங்கே பாருங்களேன், நெல்லி மரம் வச்சுருக்கேன். சின்ன நெல்லி, அரை நெல்லி வச்சுருக்கேன். அப்புறம் கொய்யா மரம் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா, இன்னொரு கொய்யா, பெரிய கொய்யா. அப்புறம் எதுவும் அரை நெல்லி தாங்க. இந்த குட்டி இடத்துல எவ்வளவு வைக்க முடியுமோ எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. ஒரு பக்கெட்டு உடஞ்சிருச்சுங்க, அது தூக்கி போட மனசு வரல. அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா,
இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? இது பெரிய கனகாம்பரம். அந்த இங்கே பாருங்க, கண்ணுக்கு எட்ட தூரத்தில் எல்லாமே விவசாயம் தாங்க. வெறும் நெல் தான். நெல் ஃபுல்லாக விளைஞ்சிச்சு. அறுக்கிற சீசன் தான். இந்த டைமில் மழை வேற வந்து நனைஞ்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் அந்த வீடியோ எடுக்க கூட விட மாட்டாங்க. பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்றான். நான் படுற பாடு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அது என் பாட்டு இருக்க மாட்டியா நீ? போடா பாருங்க, அவன் அவங்கிட்ட தான் ஒட்டிக்கிறான். கையில் ஒழுங்காட்டில் பாருங்க, அவன் அவங்கிட்ட தான் ஒட்டிக்கிறான். என்கிட்ட பிடிச்சி தள்ளிடுவான். இன்னைக்கு சண்டே தான். சண்டே ஒரு நாள் கூட பிள்ளைய வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கொடுமை. இந்த நிலைமையில தான் நான் இருக்கேன். எங்கள் வீட்டு அரளி செடியை பாருங்கள். அரளி செடியை வச்சுட்டேங்க. ஆனால் இந்த இடத்துல தான் மாடி படிக்கட்டே வருது. இது தெரியாமல் அரளி செடியை வச்சுட்டு இது நல்லா விளைஞ்சி பூக்குதுங்க. இப்போ பயங்கரமாக பூத்துட்ருக்கு. இப்போ பூ இல்லை செடியில். ஆனாலும் இந்த வெட்டுற மாதிரி சுச்சுவேஷன். அதனால் வெட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நான் இடம் வாங்கின போது வெளியே பொட்டல் காடாக அப்படியே காட்டுக்கருவையாக இருந்துச்சுங்க. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கட்டிகிட்டு இருக்கோம். சைடில் இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் காய்த்து எப்போ கனி தரப்போகுதுன்ட்டு தெரியல. அப்புறம் என்னென்னா, கத்தரி செடி வச்சேங்க. தேவூர் புகையில் வீட்டுக்கு ஜாமாங்க புகையில் ஒரு கட்டு கத்தரி செடி வாங்கிட்டு வந்து வச்சேன். அதை பாருங்களேன், அதில் எத்தனை செடி பொழைச்சிருக்குன்னா ஒரு 5 செடி பொழைச்சிருக்கு. அதில் இப்போ தான் கத்திரிக்காய் வச்சுருக்குங்க. வெள்ளை கத்திரிக்காவாக அழகாக குட்டியாக வெள்ளை கத்திரிக்காய் வச்சுருக்கு பாருங்களேன். அப்புறம் கொத்தரங்காய் செடி போட்டிருக்கேன். கொத்தரங்காய் செடியில் கொத்தரங்காய் இருக்குது பாருங்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கேன்னா, கடுகு செடிங்க. கடுகு செடி ஃபுல்லாக அது நல்லா விளைஞ்சிருச்சுன்னா நிறையா விளைஞ்சிருச்சு. இதான் கடுகு நிறையா விளைஞ்சிருச்சு. வெயிட்டில் சாஞ்சிருச்சுங்க. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. வெயிட்டில் சாஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே கடுகு தான். இது பழுத்தோன்னு தானே அறுக்க முடியும். கடுகு. இது பார்த்தீங்கன்னா பாதாம் மரம். வீட்டு நிழலுக்காக வச்சுருக்கேன். கொடுப்பா. வீட்டு நிழலுக்காக பாதாம் மரம் வச்சுருக்காங்க. வாதம் மரம் என்னமோ சொல்லுவாங்க, கொட்டை முளைக்குவேன். அது வாதம் கிடையாது, ஆனால் வாழை மரம் தான் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்றுங்க வச்சாச்சு நிழலுக்காக. கை கூட நான் ஏறிக்கிறேன். என்ன பிடிச்சிருக்கிறா? ஆமாம் வந்துட்டேன்டா. வந்து ஒரு நாள் மழையில் இப்படி பழுத்து கிடக்கு பாருங்களேன். கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. முதலீடு போட்டவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லையா? எப்படி அறுக்க போகிறாங்கன்னு தெரியல. மிஷின் தான் அறுக்கும், இருந்தாலும் அறுக்கிறது கஷ்டம். பாதி அடியிலே போய் ரொம்ப படுத்துருச்சுங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? தேகம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கார்டனை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒயிட் கலர் செம்பருத்தி. இது எல்லாமே ஒயிட் கலர் செம்பருத்தி. இது என்னென்னா அடுக்கு செம்பருத்தி. ரோஸ் கலர்லேயே அடுக்கு செம்பருத்தி. இன்னொரு செம்பருத்தி இருக்குது பாருங்கள். அந்த பூத்திருக்கா பாருங்கள். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.